வணக்கம். நம்மள வளர்த்து ஆளாக்கின நம்ம பெரியவங்க, அவங்களோட முதுமை காலத்துல மரியாதையோடும் பாதுகாப்போடும் வாழ்றத நாம எப்படி உறுதி செய்ய முடியும்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க முதியோர் நலத்திட்டங்கள பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வயசான காலத்துல ஒரு மரியாதையான வாழ்க்கைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல அதையும் தாண்டி அன்பு, அக்கறை, மத்தவங்களோட பேசி பழகுறதுன்னு பல விஷயங்கள் அதுல இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல இந்த கேள்விக்கு ஒரு விரிவான பராமரிப்பு அமைப்பு மூலமா பதில் சொல்லிருக்காங்க. இது ஒரே ஒரு திட்டம் கிடையாது, பல திட்டங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம். எந்த ஒரு பாதுகாப்புக்கு முதல் தேவை பணம், அதாவது நிதி ஆதாரம் இல்லையா? அதனால நாமளும் முதல்ல நிதி ஆதாரத்தை பத்தி பேசுற திட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த திட்டம் பேர்லயே இருக்கு, முதியோர் ஓய்வூதிய திட்டம். அதாவது கையில பண வசதி இல்லாத பெரியவங்களுக்கு மாசம் மாசம் அரசாங்கமே ஒரு உதவித்தொகை கொடுக்குது. இது அவங்க சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்க ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டத்தோட நோக்கத்தை பாருங்க. எவ்ளோ நேரடியா, எவ்ளோ தெளிவா சொல்லிருக்காங்க. முதியோருக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது. இதுல வேற எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. இதுதான் இலக்கு. அப்போ இந்த திட்டத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? ஒன்னு, யாருக்கு உண்மையிலேயே தேவையோ, அதாவது தனியா இருக்கிறவங்க, ஆதரவில்லாதவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கறாங்க. ரெண்டாவது, இது ஒரு ரொம்ப முக்கியமான சமூக பாதுகாப்பு அம்சம். மூணாவதா, இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, பணம் நேரா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போயிடுது. அதனால நடுவுல யாரும் குறுக்கிட முடியாது, முழு பணமும் அவங்க கைக்கே போய் சேருது. சரி, பணம் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அடுத்ததா அவங்க உடல் நலத்தையும் பாத்துக்கணுமே. அந்த உடல் ரீதியான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தர்ற அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த திட்டத்தோட பேரே எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. தாயுமானவர் திட்டம். ஒரு தாய் எப்படி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அக்கறைய குடுக்கணும் தான் இந்த பேர். பண உதவி மட்டும் போதாது, முழுமையான அரவணைப்பும் பராமரிப்பும் தேவைப்படுற ஆதரவற்ற பெரியவங்களுக்காகவே இந்த திட்டம். இந்த நோக்கத்தை ஒரு தடவை படிச்சு பாருங்க. யாரும் ஆதரவில்லாம தவிக்க கூடாது, அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கணும். இது வெறும் ஒரு அரசாங்க திட்டம் மாதிரி இல்ல, நம்ம எல்லாரோட ஒரு கனவு மாதிரி இருக்கு இல்லையா? இந்த திட்டம் 2 விதமா வேலை செய்யுது. ஒன்னு, முழு நேர கவனிப்பு தேவைப்படுறவங்களுக்கு அவங்கள இல்லங்கள்ல தங்க வச்சு சாப்பாடு, தங்குற இடம், மருத்துவ உதவி எல்லாம் கொடுக்கறாங்க. இன்னொன்னு, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத பெரியவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்போ இந்த வீட்டுக்கே பொருள் கொடுக்கற முறை எப்படி வேலை செய்யுது? முதல்ல யாரால ரேஷன் கடைக்கு வர முடியலையோ அவங்களோட ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. இதுல பெரியவங்க, மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் அரசாங்க ஊழியர்களே நேரடியா அவங்க வீட்டுக்கு போய் அரிசி, பருப்பு, எண்ணெய்னு மாசத்துக்கு தேவையானதை கொடுத்துடுறாங்க. இதனால அவங்க கியூல நிக்க வேண்டிய கஷ்டம் இல்ல. அவங்களுக்கான உணவு பாதுகாப்பு அவங்க வீட்டு வாசலுக்கே வருது. ஓகே, இப்போ பண உதவி பார்த்தோம், உடல் ரீதியான பராமரிப்பும் பார்த்தோம். ஆனா மனுஷனுக்கு இது ரெண்டும் மட்டும் போதுமா? மனசுக்கு ஆறுதலா 4 பேர் கூட பேசி சிரிக்கிறது எவ்வளவு முக்கியம், அதிலும் வயசான காலத்துல. அந்த சமூக தேவையை பூர்த்தி செய்யற அடுத்த திட்டத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்ததா பார்க்க போற திட்டத்தோட பேரு அன்பு சோலை. பேர்லயே அன்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த திட்டம் என்ன பண்ணுதுன்னா, பெரியவங்க பகல் நேரத்துல வந்து இருந்துட்டு போறதுக்காக டே கேர் சென்டர்ஸ் மாதிரி உருவாக்குது. ஏன்னா வயசான காலத்துல தனிமைதான் மிகப்பெரிய எதிரி. அந்த தனிமையை உடைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான வேலை. இந்த திட்டத்தோட நோக்கம் பாருங்க, வெறும் உடல் நலத்தை பத்தி பேசல, மனநலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. பெரியவங்களோட மனநலத்தையும் அவங்களோட சமூக இணைப்பையும் மேம்படுத்தணும். இது எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம். சரி, இந்த அன்புச்சோலை மையங்கள்ல என்ன நடக்கும்? அங்கே அவங்களுக்கு சாப்பாடு, ஓய்வெடுக்க இடம், சின்ன சின்ன மருத்துவ உதவிகள்னு எல்லாம் கிடைக்கும். ஆனா எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வயசுக்காரங்க கூட சேர்ந்து பேச, சிரிக்க, பழைய நினைவுகளை பகிர்ந்துக்க ஒரு இடம் கிடைக்குது. இது அவங்க தனிமைய போக்கி மனச ரொம்ப லேசா, சந்தோஷமா வச்சுக்கும். இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாமா? அப்போதான் இது எவ்ளோ பெரிய ஒரு முழுமையான பாதுகாப்பு அமைப்புன்னு நமக்கு நல்லா புரியும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இது மூணு தூண்கள் மாதிரி. முதியோர் ஓய்வூதியம் நிதி பாதுகாப்பை கொடுக்குது. தாய்மானவர் திட்டம் உடல் பாதுகாப்பையும் நேரடி கவனிப்பையும் கொடுக்குது. அன்புச்சோலை திட்டம் சமூக மற்றும் மனநலனுக்கு உதவுது. பாத்தீங்களா? பணம், உடல், மனசு, இந்த 3 அடிப்படை தேவைகளையும் இந்த திட்டங்கள் பூர்த்தி செய்யுது.
அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது தனித்தனியா இயங்குற திட்டங்கள் கிடையாது. பண உதவில ஆரம்பிச்சு, உடம்ப கவனிச்சு, மனசையும் சந்தோஷமா வச்சுக்கிறது வரைக்கும் ஒரு பெரியவரோட எல்லா தேவைகளையும் கவனிக்கிற ஒரு அமைப்பது. அவங்க மரியாதையோட ஒரு வாழ்க்கை வாழ்றத இது உறுதி செய்யுது. நிச்சயமா இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு அருமையான முன்னெடுப்பு தான். ஆனா இதோட நம்மளோட கடமை முடிஞ்சுடுதா? ஒரு சமூகமா நம்மள வளர்த்த நம்ம பெரியவங்கள இன்னும் நல்லா பாத்துக்க, அவங்கள கௌரவப்படுத்த நாம இன்னும் என்னென்ன புதுசா செய்யலாம்? இத அரசாங்கம் மட்டும் யோசிக்க வேண்டிய கேள்வி இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.